அருமையானவர்களை, இந்த நாளிலும் ஆண்டு வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசுவின் அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம். நான் நம்புகிறேன், இயேசுவின் அற்புதங்களை தியானிக்க தியானிக்க நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களின் மேல் அற்புதம் நடக்கிறது. ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இந்த நாளிலும் பாருங்க, மத்தேயு 9 அந்த 20ஆம் வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்க என்ன பண்றாங்க பாருங்களேன். 21ஆம் வசனம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாள். அப்ப அவங்களுடைய எண்ணம் பாருங்க, நாட்களில் அவங்களை தீட்டுப்பட்டவள் என்று சொல்லி ஒதுக்குப்புறமாக வைத்து அவர்களை தனிமைப்படுத்தி இருப்பாங்க. நீங்க இன்னும் மார்க்ல லூக்காலெல்லாம் படிச்சீங்கன்னா, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் அவங்க செலவு பண்ணாங்களாம். டாக்டர்ஸ்க்கு சொத்தை வித்து கூட அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, செலவு பண்ணிருக்காங்க. 12 வருடம். அப்போ 12 வருட பிரச்சனை அவங்களுக்கு. ஆனா நொடிப்படுதலே இயேசு சுகம் கொடுத்தார். எவ்வளவு நல்ல தேவன். பல ஆண்டுகள் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? இன்னும் சொல்ல போனா 12 வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்குன்றீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்வார். நீங்க நம்புறீங்கன்னா இந்த நாளிலே இந்த நேரத்துல நீங்க அற்புதத்தை அனுபவிக்கலாம். ஆமென். அப்ப இந்த அம்மாவுடைய விசுவாசம் என்ன? வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று எண்ணிக்கொண்டு, தன் உள்ளத்துல எண்ணிக்கொண்டு. அப்ப உள்ளத்துல எண்ணிக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, அப்படி அந்த தாட் போயிட்டே இருக்கு. என்னன்னா, இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன், இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன். இந்த தாட் அவங்களுக்கு உள்ள போயிட்டே இருக்கு பாருங்க. இந்த தாட் உள்ள போயிட்டே இருக்கனால அது என்ன கொண்டு வருதுன்னா, ஃபெய்த் அவங்களுக்குள்ளாக கொண்டு வருது, விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாக தூண்டுகிறது. உடனே என்ன பண்றாங்க, அந்த ஜன கூட்டத்திற்கு நடுவுல அப்படியே விலகி வந்து இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. பவர் ரிலீஸ் ஆகுது. இயேசு உடனே கேட்கிறாரு, என்னை தொட்டது யார்? சீடர்கள் கேட்குறாங்க, சார் என்ன சார் கேட்குறீங்க? சுத்தி முட்டு பேர் இருக்காங்க, நாங்களே உங்களை நெருங்கிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன கேட்குறீங்க? என்னை தொட்டது யார் என்று. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் உண்டு வல்லமை புறப்பட்டது. நீங்களாம் என்னை நெருங்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்னை தொட்டது ஒருத்தவங்க இங்க இருக்கிறாங்கப்பா அப்படின்னு நம்ம வெளியே வந்து சொல்றாங்க. ஆமென். அப்ப இவன் மார்க்ல எப்படி போட்டிருப்பாருங்களே, அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்ப இங்க எண்ணிக்கொண்டு அங்கே சொல்லி. அப்ப இது 2 நமக்கு முக்கியம் பாருங்க. அற்புதத்தை அனுபவிக்க நாம் எதை யோசித்து, எதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எதை பேசி கொண்டிருக்கிறோம். நெகட்டிவாவே யோசிச்சு நெகட்டிவாவே பேசினோம்னா அற்புதத்தை அனுபவிக்க முடியாதுங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையவே யோசித்து விசுவாசத்தையே பேசினோம் என்று சொன்னால் அற்புதத்தை நாம் அனுபவிக்க முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென். அப்ப இயேசு அந்த அம்மாவை பார்த்து சொல்றாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். ஆமென். அப்ப உங்க விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, இயேசுவினுடைய வல்லமையை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாய் செய்கிறது. அப்ப இயேசு அதை அங்கீகரித்து சொன்னார், மகளே உன் விசுவாசம், your faith, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அந்நேரம் முதல் 12 வருட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு. இன்னைக்கு நான் ப்ராஃபெட்டிக்கா கூட சொல்லுவேன், இதை 12 வருடமாய் நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனையோ இல்லை சரீர பிரச்சனையோ. 12 years என் பையனை குறித்து 12 வருஷமா, எக்ஸாக்டா 12 வருஷமா எனக்கு பிரச்சனைங்க. என் பையன் என்னையும் மாறுவான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மாறுவான். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். அவன் நீ என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கேல்ல, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னால் அந்நேரம் முதல். எனவே நீங்க இந்த வார்த்தையை கேட்குறீங்க, இந்த நேரத்திலிருந்து உங்க அற்புதம் உங்களுடையது. ஆமென். எனவே அம்மாவுக்கு 12 வருஷம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிச்சே, அதே போல உங்க வாழ்க்கையில பல வருஷ பிரச்சனைக்கு இன்னைக்கு முடிவு வருது இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளிலே ஒரு பெரிய மாற்றம் உங்க சூழ்நிலையில ஏற்படுகிறது. பிரதர், எவ்வளவோ ட்ரை பண்ணோம், இன்னும் நடக்கல. இந்த வார்த்தையை கேட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டேன், அது ஒரு விசுவாசத்தை கொடுத்தது, பெரிய மாற்றம் உண்டாயிட்டே பிரதர். அதுதான் உங்க சாட்சியா இருக்க போகிறது. ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். எனவே நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன பேசுறீங்க ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்க விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். உங்கள் அற்புதம் இன்றைக்கு நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.